ஒரு மனிதனை ஒரு நிருபர் பேட்டி காண போனாரு. அவரோட முதல் கேள்வி இதுதான். ஐயா, நீங்க அடிக்கடி தொடர்புகளை பத்தியும் இணைந்து இருக்கிறத பத்தியும் பேசுறீங்க. ஒரே குழப்பமா இருக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த மனிதர் சிரிச்சுக்கிட்டே அந்த நிருபர் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நியூயார்க்னு நிருபர் பதில் சொன்னாரு. அங்க உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டவர்கிட்ட நிருபர் நெளிஞ்சுக்கிட்டே, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்காங்க, எனக்கு 3 சகோதரர், 2 சகோதரி, எங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிட்டுதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் ஏன் கேக்குறாருங்கிற எரிச்சல் அவர் முகத்துல தெரிஞ்சது. அந்த மனிதர் விடல. கடைசி அவங்க அப்பா கிட்ட நீங்க எப்போ பேசுறீங்கன்னு கேட்டாரு. 1 மாசத்துக்கு முன்னாலன்னு நிருபர் அலட்சியமா சொன்னாரு. அந்த மனிதர் தொடர்ந்து கேட்டாரு. நீங்க உங்க சகோதர சகோதரிகளை அடிக்கடி சந்திப்பீங்களா? கடைசியா நீங்க எல்லாரும் குடும்பமா எப்போ சந்திச்சீங்க? நிருபரோட நெற்றியில வியர்வை அரும்ப ஆரம்பிச்சது. பெருமூச்சோட சொன்னாரு. 2 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்துமஸ் டைம்ல பார்த்தோம். எத்தனை நாள் சேர்ந்திருந்தீங்கன்னு கேட்டவர்கிட்ட 3 நாள்னு குரல் கம்ம சொன்னாரு நிருபர். அவர் விடுறதா இல்ல. உங்க அப்பாவோட அவர் பக்கத்துல உட்கார்ந்து எவ்வளவு நேரம் செலவழிச்சீங்க? நிருபர் சங்கோஜப்பட்டுக்கிட்டே அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. இவர் தொடர்ந்தாரு. உங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா? அவர் எப்படி இருக்காருன்னு கரிசனையோட கேட்டீங்களா? உங்க அம்மா இறந்த பிறகு அவர் தன்னுடைய நாட்களை எப்படி கழிக்கிறாருன்னு கேட்டீங்களா? நிருபர் கண்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. அவரோட கைய ஆதரவா பிடிச்சுக்கிட்டே அந்த மனிதர் சொன்னாரு. கவலைப்படாதீங்க, நான் உங்க உணர்வுகளை புண்படுத்திட்டேன்னா என்னைய மன்னிச்சுக்கோங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். தொடர்பு வச்சுக்கிறதுக்கும் இணைஞ்சு இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நான் சொன்னேன். நீங்க உங்க அப்பாவோட வச்சிருக்கிறது தொடர்பு. நீங்க அவரோட இணைஞ்சு இல்ல. இணைஞ்சு இருக்கணும்னா மனசும் இணையணும், சேர்ந்து உட்காரணும், சேர்ந்து சாப்பிடணும், ஒருத்தர் தொடணும், கைய குலுக்கணும், கண்ணோட கண் பார்க்கணும். உங்களுக்கும் உங்க சகோதர சகோதரிகளுக்கும் தொடர்பு இருக்குது, ஆனா இணைப்பு இல்ல. ஆமாங்க, இன்றைய நிலைமை இப்படித்தாங்க இருக்குது. வீட்டிலேயோ வெளியிலேயோ எல்லாருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது, ஆனா யாருமே இணைஞ்சு வாழல. எல்லாரும் அவரவருடைய உலகத்துல இருக்கும். அப்படி நாம இருக்கக்கூடாது. இத பத்தி வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள்.